தானேஸ்வர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சிசேட் தான் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஆமாம். நீங்க வந்து 9 வாட்டியுமே சிசேட் கிளியர் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. ஆமாம் சார். அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர் யாரு? எனக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர் வந்து அரிஸ்டாட்டில் சொல்லுவேன் சார். ரீசன் என்ன அப்படின்னா வந்து அவருடைய அப்ரோச் எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் சார். ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்போது என்னோட வாழ்க்கையிலே முதல் இன்டர்வியூ அதுதான். இதுக்கு முன்னாடி நான் காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் போல இந்த 8 அட்டம்ப்ட் பிளேஸ்மெண்ட் போல முதல் வாழ்க்கையோட முதல் இன்டர்வியூ போன உடனே அவங்க என்னோட பேரை சொல்லிட்டு உட்காந்துட்டு முன்னாடி இருக்கிற பேனாமையும் பேப்பரையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தானேஸ்வர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. இந்த ஆண்டு வெளியான யூபிஎஸ்சி தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களில் ஒருவர். திட்டத்தின் மூலம் உருவான 56 பேரில் நீங்கள் ஒருவர். உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஆமாம். அந்த விஷயத்தில் தானேஸ்வருக்கு ஒரு யூனிக்னஸ் என்னன்னா 9th அட்டெம்ப்ட், கடைசி அட்டெம்ப்ட் சொல்லக்கூடிய ஓபிசி கேண்டிடேட்டுக்கான கடைசி அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். மன வலிமையோடு இருந்தீங்க. உங்களுடைய ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நான் என்னோட காலேஜ் வந்து 2016 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் சார். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன், நம்ம சிவில் சர்வீஸ் 16 முடித்தேன் சார். முடிச்சுட்டு வந்து நான் வந்து சிவில் சர்வீஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்து இது பண்ணேன். அப்புறம் வந்து 16லேருந்து அப்புறம் 17லேருந்து ஒவ்வொரு அட்டம்ப்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். பட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் சரியான கைடன்ஸ் எடுத்துக்காமல் என்னென்னா நிறைய தோல்விகள், சின்ன சின்ன 1 மார்க் 2 மார்க்னு அப்படின்னு எனக்கு எப்போவுமே ப்ரிலிம்ஸ் மிஸ் ஆகிட்டே இருக்கும். என்னோடய முதல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதே வந்து 5வது முயற்சியில் 2020 தான் முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாமே தாண்டுறேன். நானே தனியாக பட்டு அப்புறம் 2020க்கு அப்புறமும் பார்த்தா முதல் தடையை தாண்டிட்டேன். அது 2வது தடையை தாண்டுறது மிகவும் சிரமமாக போயிடுச்சு. 2020 20 21 22 23 மறுபடியும் தோல்வி. ஒரு சைக்கிள் அப்படியே போயிட்டு இருந்தது. மெயின்ஸும் 3 மார்க் 4 மார்க்கில் மறுபடியும் மிஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ கடைசி அட்டம்ப்ட் 9வது அட்டம்ப்ட் இன்டர்வியூ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. இதுதான் என்னுடைய முதல் இன்டர்வியூவும் சார். இப்போ 2025 தேர்வில் தான் முதல் முறையாக வந்து நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முதல் முறையாக இன்டர்வியூவும் போய் தாண்டியும் ரேங்க்கும் வாங்கியிருக்கின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இல்லை அது வந்து மிகுந்த மன வலிமை வேணும். என்னன்னா 8 வாட்டி போயிட்டு இன்டர்வியூ கூட வரல அப்படிங்கும்போது ஏதாவது வின்னர்ஸ் நெவர் குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் தான். ஒரு வாட்டி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஜென்ரலி எல்லாருக்குமே வந்து சிசேட் தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் வந்து 9 வாட்டியுமே சிசேட் கிளியர் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ப்ரிலிம்ஸில் எல்லாருமே சிசேட் தான் சேலஞ்சுன்னு நினைப்பாங்க. எப்படி மேத்ஸ் ஸ்கூல்லேருந்தே இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு? ஆமாம் சார். சின்ன வயசுலேருந்தே வந்து மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சப்ஜெக்ட் அது எப்போவுமே. ஏன்னா ரொம்ப அப்ஜெக்டிவாக சால்வ் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ மற்ற இதனால சரி தப்புன்னு விவாதம் இருக்கும். கணிதத்தை பொறுத்தவரை விவாதம் எதுவும் இருக்காது. கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். எவ்வளோ 10th எவ்வளோ மார்க் மேத்ஸ்ல? 10th 99 மார்க் மேத்ஸ்ல. 12thலயும் 190 எடுத்த மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இன்ஜினியரிங் தான் படிச்சீங்களா? ஆமா சார். அதனால தான் இன்ஜினியரிங்கும் நம்ம போனது. மேத்தமெட்டிக்ஸ். எந்த காலேஜ்? நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார், சிஇஜி கிண்டி. அங்கே தான் வந்து என்னுடைய காலேஜ். ஐடி. எந்த பிரான்ச்? ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நீங்கள் ஸ்கூல் 10th எவ்வளோ மார்க், 12th எவ்வளோ மார்க் டோட்டல் மார்க்? 10th வந்து நான் 471 500க்கு 94%. 12thலயும் 94%, 1139 1200க்கு சார். நல்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸோடு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஐடியா இருந்துச்சா? ஆமாம் சார். ஸ்கூல் படிக்கும்போதே வந்து என்னுடைய பெரியப்பா ஒருத்தவங்க டிஎஸ்பி, ரிட்டையர்ட் டிஎஸ்பி கருப்புசுவாமி சார்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து எனக்கு வந்து எப்படியும் இந்த ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் சேர்ந்து மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு அப்போவே இருந்தது. காலேஜ் போகும்போது அது சரி நம்ம இதுதான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு உத்வேகமும் அப்போ தான் வந்தது சார். இப்போ காலேஜில் போய் காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐடியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? காலேஜில் வந்து சிஜிபிஏ நான் 7.78 வச்சுருந்தேன் சார். முழுது ஜென்ரலி 10th 12th காலேஜ் போகும்போது பெரும்பாலுமே காலேஜில் எல்லாரும் கொஞ்சம் மார்க் குறை தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? ஸ்கூலோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவல் நினைக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக குறைவு தான் சார். ஏன்னா ஸ்கூலில் 90 கீழே மார்க் வரவே வராது.
காலேஜில் வந்து 70-80ன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து நான் ஏன்னா நான் காலேஜில் முடிவு பண்ணிட்டேன், நம்ம சிவில் சர்வீஸ் தேர்வு சைடு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நம்ம இந்த ஐடி சைடு வந்து அதிகமாக கவனம் செலுத்தாதனால நம்ம மார்க் கண்டிப்பாக குறைவுதுன்னு தான் சொல்லுவேன் சார். சரி, இப்போ வந்து நீங்க வந்து என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்தீங்க? நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சார், பிஎஸ். ஓகே, அதே ஒரே ஆப்ஷனல் தான் எல்லா வாட்டி? ஆமாம் சார், 9 முறையும் ஒரே ஆப்ஷன், அதை வச்சு தான். எப்போ நீங்க அதுக்கு ப்ராக்டிஸ் எப்படி ஆரம்பிச்சீங்க? கிளாஸ் எதுவும் போனீங்களா, இல்லை செல்ஃப் லேர்னிங்கா? நான் செல்ஃப் லேர்னிங் தான் தொடக்கத்தில் பண்ணேன் சார். முதல் 8 அட்டம்ப்ட்டுமே வந்து செல்ஃப் லேர்னிங்லேயே தான் பிஎஸ், நானே புக்கை தேடி படித்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே, பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர் யாரு? எனக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர் வந்து அரிஸ்டாட்டில் சொல்லுவேன் சார். ரீசன் என்ன அப்படின்னா வந்து அவருடைய அப்ரோச் எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் சார். ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்போது அதுக்கு ஐடியல் சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் யோசிக்காம எது ப்ராக்டிக்கலோ அதை நாம பிளாட்டோவுக்கு மாற, அவருடைய குருவுக்கு மாற. ஆமா ஆமா, தன்னுடைய குருவாகவே இருந்தாலுமே சரி, அவர் வந்து சொன்ன தவறை வந்து சுட்டி காட்டி அரிஸ்டாட்டில் அதை மாற்றிருப்பார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாட்டை வந்து ஒரு தலை சிறந்த ராஜா, பிலாசபர் கிங் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி பிளாட்டோ சொல்லியிருப்பார். அரிஸ்டாட்டில் சொல்லுவாரு, இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் சாத்தியப்படாது, சரியான அது ரொம்ப ஐடியலாக கரெக்டு தான், பெஸ்ட்டு தான், ஆனால் அது சாத்தியமானு கேட்டால் சாத்தியப்படாது. ஏன்னா அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார்னா, டெமோக்ரஸி இருக்கணும், மக்கள் கூடி சேர்ந்து ஒருத்தர் முடிவு பண்ணி அவர் நன்மை செஞ்சாதான் அதுதான் ப்ராக்டிக்கலான சொல்யூஷன். ஸோ பெஸ்ட்ன்றதை விட எது ப்ராக்டிக்கலோ அதை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொன்னது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எனக்கு அவர் ரொம்ப ஒரு ஏதோ கோட் கூட சொல்லுவாங்கல்ல, குட் டு பெஸ்ட். ஆமாம் சார், வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் வாட் இஸ் குட் டு அச்சீவ் வாட் இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கோட் கூட. வெரி குட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ப்ராக்டிக்கலான பிராக்மேட்டிசம். ஓகே, இப்போ ஏன்னா பிஎஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன் சேர்ந்து படிக்கிறீங்க. கண்டிப்பாக சார். இன்டர்நேஷனல் ரிலேஷனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் உங்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பொலிட்டிக்கல் ஐடியலிசம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிசம், இப்போ பொலிட்டிக்கல் ஐடியலிசம், பொலிட்டிக்கல் ரியலிசம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, என்ன பொலிட்டிக்கல் ரியலிசம் கான்செப்ட் என்ன சொல்லுது சார்? பொலிட்டிக்கல் ரியலிசம் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை வந்து பவர் பாலிட்டிக்ஸாக தான் பார்க்கணும். நம்ம வந்து ஏதோ கூட்டு குடும்பம் மாதிரி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய அதிகாரத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஒரு லென்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கறனால தான் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். இந்த இன்டர்நேஷனல் கண்ட்ரியை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம பவரை வச்சு தான் பார்க்க முடியுமே தவிர மற்ற ஒரு அன்பு சார்ந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் ரியலிசம் சொல்லுவோம் சார். யாரு தியரி ப்ரொபோனன்ட் யாரு? நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, பட் மேஜர் ஸ்காலர்னா ஜான் மேயர்ஷீமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவர் தான் இந்த மாடர்ன் டே ரியலிசமை வந்து நல்லா கொண்டு வந்தவர் ஒருத்தர். அவர் தான் எப்படி சொல்லுவார்னா, பவர் தான் கரன்சி ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவார். ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பார்க்கணும்னா பவரை வச்சு தான் நம்ம மதிப்பிட முடியும், எந்த நாடு எப்படி அணுகும் ஒரு விஷயத்தை அப்படின்றது சொல்லுவார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்ரோச். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஜேர்னியில் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாம் சொல்லிட்டோம். இன்டர்வியூ ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். நீங்கள் 9 அட்டெம்ப்டில் அட்டன் பண்ண ஒரே இன்டர்வியூ இருந்தது தான். ஆமாம் சார். இந்த இன்டர்வியூ எந்த போர்டு அட்டன் பண்ணீங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ மார்க்கு? ஓகே, நான் வந்து இன்டர்வியூ வந்து என்னுடைய போர்டு வந்து மிஸ்ஸஸ் சுஜாதா சதுர்வேதி அந்த மேமோட போர்டு அது. என்னுடைய இன்டர்வியூ வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது சார். மற்றவங்க இன்டர்வியூக்கும் என்னுடைய இன்டர்வியூக்கும் வேற மாதிரி போனது. எப்படின்னா, நான் முதல்ல இன்டர்வியூ என்னோட வாழ்க்கையிலேயே முதல் இன்டர்வியூ அதுதான். இதுக்கு முன்னாடி நான் காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் போல, இங்கே 8 அட்டெம்ப்ட் பிளேஸ்மெண்ட் போல, வாழ்க்கையோட முதல் இன்டர்வியூ போகிறேன். போன உடனே அவங்க என்னோட பேரை சொல்லிட்டு உட்காந்துட்டு முன்னாடி இருக்கிற பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பேனா பேப்பரை எடுக்கிற அப்படி நம்ம எதிர்பார்த்ததே இல்லையே. கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். பேனா பேப்பர்ன்றது எனக்கு சரி, நானும் சரி. ஆனா இன்டர்வியூன்னா ஓப்பன் மைண்டோட போங்க, என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க, உங்களை நீங்க ஹானஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க, அது போதும், அது அவங்களுக்கு கவர்ந்துடும் கண்டிப்பா அப்படின்னு. நானும் அந்த ஒரு விஷயத்த நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, போன உடனே பேனா பேப்பர் எடுத்து சரி எடுத்துக்கிட்டேன். எடுத்தோடனே மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 நெகட்டிவ் எமோஷன்ஸ் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபியர், ஆங்கர், என்வி, கிரீட் அதெல்லாம் எழுதுனேன். அப்புறம் மேடம் வந்து இது கரெக்ட் தானே, செக் பண்ணுங்க ஒரு தடவை, நெகட்டிவ் எமோஷன் தானே அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு, ஆமாம் இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். என்னெல்லாம் எழுதுங்க? ஃபியர், ஆங்கர், கிரீட், என்வி, அப்புறம் வந்து ஒன் மோர் ஐட்டம். ஆமாம், ஒன் மோர் ஐட்டம். ஸோ இதை எழுதிட்டு செக் பண்ண சொல்லிட்டு மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது 5 நெகட்டிவான்னு கேட்டாங்க. ஆமாம் மேம்னு. சரி, அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது பாசிட்டிவாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் மேம்னு நான் சொன்னேன்.
சரி இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நெகட்டிவ் எமோஷன்ஸையும் உங்க வாழ்க்கையில எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ம். அத அது 5க்கும் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓ. எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா பயம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கியூரியஸா இருந்தது. பரவாயில்ல இப்படிலாம் டெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஓகே. அப்புறம் நான் ஒரு 5-10 வினாடிகள் கேப் எடுத்துட்டு அப்புறம் வரிசையா ஒவ்வொன்றா சொன்னேன். ம். உதாரணமா ஆங்கர், கோபத்தை எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன், கோபம்ன்றது வந்து நேச்சுரலான ஒரு எமோஷன் தான். எல்லாருக்குமே கோபத்தை சரியா, ஆனா நான் அந்த கோபத்தை நம்ம சரியா சேனலைஸ் பண்றது மூலமா வந்து நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். உதாரணமாக மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அவருடைய ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கோபத்தை வந்து அகிம்சை முறையில, உப்பு சத்தியாகிரகம் அந்த மாதிரி முறையில காமிச்சனால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அந்த எமோஷன்ஸுக்கும் எப்படி எப்படி பாசிட்டிவா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மேம் அவங்க சொல்லும் போதே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தாங்க. சொல்லுங்களேன், எங்களுக்கு சொல்லுங்களேன், வேற என்ன சொன்னீங்க? வேற வந்து கிரீடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். கிரீடு எதுல இருக்கலாம், ஆனா அது சொல்லும் போது எனக்கே சேலஞ்சிங்கா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம பொதுவாவே நெகட்டிவ்னு படிச்சோம். பேராசை சொல்லுவோம். திடீர்னு அந்த டைம்ல அதை பாசிட்டிவா சொல்லணும்னு என்னடா சரி நான் சொன்னேன். இப்ப பேராசை எப்படி இதை பாசிட்டிவா சொல்றது அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப வந்து நம்ம பேராசைப்படுதல் வந்து வெல்த், பணம் அந்த மாதிரி விஷயத்துல படாம ஒருத்தருடைய ஹெல்த்ல நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம பேராசைப்பட்டுக்கலாம். அதனால நம்ம நல்லா ஹெல்த்தா இருந்தா மத்தவங்களுக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க சரி ஓகே நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபியர் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபியர்னா பயம், எந்த மாதிரி பயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து என்ன சொன்னேன், ஃபியர் ஆஃப் லா, சட்டத்தை வந்து நம்ம மீறினா வந்து நமக்கு இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபியர் இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன், ஃபியர் ஆஃப் பீயிங் நாட் ரெஸ்பான்சிபிள். உதாரணமாக நிறைய இளைஞர்கள் வந்து ரோட்ல ரேஷ் டிரைவிங் பண்றாங்க பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு சின்ன சின்ன பயங்கள் இருக்கணும். அப்போதான் அது நம்மளை கரெக்டாக ரெகுலேட் பண்ணி ஒரு பாத்துல கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தென் என்வி, அப்புறம் வந்து பயாஸ்ட்னு ஒரு எமோஷன் சொன்னது. அது என்னன்னா பயாஸ்டையும் எப்படி பாசிட்டிவா சொல்றது அப்படின்னா, நம்ம வந்து நல்ல குணங்கள் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் பயாஸ்டா இருக்கலாம். ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறவங்க, நல்ல இன்டெகிரிட்டியோட இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பயாஸ்னஸ் காமிக்கலாம் மேம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இதெல்லாம் சொல்லும் போது மேம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த பகுதி என்னோட இன்டர்வியூ 1/2 மணி நேரம் போயிடுச்சு. இந்த கேள்வி பதில் பகுதியை வந்து 1/4 மணி நேரம் போயிடுச்சு. சோ இந்த மொத்த ரொம்ப யூனிக்கா திங்க் பண்ணி சொல்லிருக்கீங்க எல்லாமே. ஆமா ஆமா, எனக்கு சொல்லி இன்டர்வியூ முடிஞ்சு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல எழுத சொல்லிருக்கீங்க நல்ல. இது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில் திருக்குறள்ல இருக்கும். கண்டிப்பா பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும்ட்டு. நீங்க தமிழ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட் இல்ல, அதாவது அவங்க எடுத்து சொல்லலாம். நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இவ்வளவு அறிவாளியான பிள்ளைய வந்து 8 வாட்டி யூபிஎஸ்சி மிஸ் பண்ணிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு. அதுவும் இன்டர்வியூவும் நல்லா முடிஞ்சவனே நல்ல ஒரு பாசிட்டிவான இது இருந்தது. அதே மாதிரி இன்டர்வியூலுமே நல்ல கேள்விகள் கேட்டாங்க. நான் என்சிசியில இருந்த 3 வருடம் சி சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் சார். ஸோ அதில் கேட்டாங்க என்னென்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு சார், அந்த சார் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, என்சிசிக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் என்சிசிக்கு அப்புறம் இருந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன், சார் டிசிப்ளின் மேலே எனக்கு இருந்த பார்வை வந்து மாறிடுச்சு என்சிசிக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் அப்படின்னு. எப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு முன்னாடி எப்படின்னா டிசிப்ளின் அப்படின்னாலே அது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பது தான் டிசிப்ளின். நான் அது பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, டிசிப்ளின் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். டிசிப்ளின் இருந்தால் தான் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், மற்றவர்களுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது டிசிப்ளின் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். ஸோ அந்த பார்வையே எனக்கு மாறிச்சுன்னு, அதுவும் உங்களுக்கு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எனக்கு மொத்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் மார்க் ரிலீஸ் ஆச்சு. 195 மார்க் எனக்கு போட்டிருக்காரு. ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது சார். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பவித்ரா வந்து எனக்கு சொன்னாங்க. அவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு பேசினாங்க. பேசிட்டு வரும்போது அவங்க இன்டர்வியூல என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் தானேஸ்வருக்கு வந்து பயங்கரமான இன்டர்வியூ சார், அப்படி என்ன இன்டர்வியூ அப்படின்றாரு. இல்லை சார் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் எழுத சொல்லிட்டாங்க சார். ஐயோ எனக்கே ஷாக்காக இருந்தது. நான் இதுவரை கேட்டது, நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ பேப்பர் கூட நெகட்டிவ் எமோஷன்ஸ் இல்லை சார், அது மட்டும் இல்லை அதை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது வேறு கேட்டாங்களா சார். அப்புறம் நான் உங்களுக்கு அன்னைக்கு கால் பண்ணேன். ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ஏன்னா சிவில் சர்வீஸ்ல அப்படி என்னதான் கேட்பாங்க, இன்டர்வியூல கேட்பாங்கன்னு நீங்க எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தீங்க அப்படின்லாம் வேடிக்கையா சில இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. உண்மையில என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு எப்படி நீங்க வந்து தாட்ஃபுல்லா சொன்னீங்க அப்படிங்கிறது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வேற உங்களுக்கு தமிழ்நாடு சம்பந்தமான கேள்விகள் எதுவும் வந்துச்சா?
இல்ல சார், தமிழக சம்பந்தமாக நான் ஏன்னா பிஎஸ்ஐஆர்ன்றனால பொதுவா அப்போ இருந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பிரச்சனைகளை பத்தி எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது சார். என்ன கேட்டாங்க இன்ட்ரெஸ்ட்? உதாரணமா அப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை அதிகமா போயிட்டு இருந்தது. சோ அது ஏன் நடந்தது, அதுக்கு இந்தியா எல்லா காலமும் தான் போயிட்டே இருக்கு. அது போயிட்டே தான் இருக்கு. அவங்க குறிப்பா என்ன கேட்டாங்கன்னா, இந்தியா மாதிரி நாடுகள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்தியா மாதிரி நாடுகள் தான் ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள், உலக ஏகாதிபத்திய நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நடுவில் சமாதானம் கொண்டு வரணும்னா 2 நாடுகள்கிட்டையும் நட்பா பழகுற ஒரு நாடால தான் அதை கொண்டு வர முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியா மாதிரியான அந்த மிடில் பவர்ஸ், யாருக்கும் எந்த பக்கமும் சாராத நடுவில் நிற்கிற அந்த நாடுகள்னால தான் கொண்டு வர முடியும். அதுவும் வந்து நம்ம நாடு வந்து சாணக்கியா, திருவள்ளுவர் போன்ற பெரிய அறிஞர்கள் கொண்ட நாடு. கண்டிப்பா நம்ம அதெல்லாம் கொண்டு வந்துட முடியும் சார் அப்படின்னு சொன்னா, அந்த பாசிட்டிவிட்டியும் அவங்க அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணார். பரவாயில்ல, பாசிட்டிவா இருக்கீங்களே அப்படின்னு. வேற என்ன இன்டர்நேஷனல் கேட்டாங்க? வேற இன்டர்நேஷனல் ரிலேஷன் வெனிசுவேலா பிரச்சனையும் போயிட்டு இருந்தது சார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து மதுரோ அவரை வந்து கேப்சர் பண்ணிட்டே போயிருந்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சரியா தவறா, ஏன் இதை போய் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு வந்து இந்த மன்ரோ டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க சார். அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய ஆதிக்கம் தான் இருக்கணும், வேற எந்த நாடுகளும் உள்ள வந்துடக்கூடாதுன்றது வந்து 1823 வந்து மன்ரோ அப்படின்றவர் கொண்டு வந்தார். அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதையே தான் ஃபாலோ பண்றாங்க. இப்போ உதாரணமா வெனிசுவேலால பாத்துட்டீங்கன்னா, வெனிசுவேலா வந்து சைனா, ரஷ்யா போன்ற யுனைடெட் ஸ்டேட்ஸோட எதிரி நாடுகள்கிட்ட நல்ல வர்த்தக தொடர்பும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆயில் அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ், எந்தெந்த நாடுகள்லாம் தன்னுடைய அட்வர்சரிஸ்ட ரிலேஷன் வச்சிருக்கோ அந்தந்த நாடுகளுடைய அந்த ரிஜைம் சேஞ்சுன்னு சொல்லப்படுற அந்த கவர்மெண்ட்ல அப்படியே டீஸ்டெபிலைஸ் பண்றது, அந்த நாட்டுடைய தலைவர்களை அசாசினேட் பண்றது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கன்ற மாதிரி சொல்லினேன். அப்போ இது சரியா தவறான்னு கேட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் பண்றது நான் கண்டிப்பா தவறு தான் சார். ஏன்னா எந்த ஒரு இன்டர்நேஷனல் லாவையும் அவங்க மதிக்காம, யுனைடெட் ஸ்டேட்ஸையும் அதனுடைய ப்ரொசீஜர்ஸை மதிக்காம ஓவர் நைட்ல ஒரு கண்ட்ரியோட ஹெட்டை போயிட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது கண்டிப்பா தவறு தான் சார் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதுவும் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க சார். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ ஃப்ரீ டிஸ்கஷன் ஒரு ஆமா சார், இன்டர்வியூல கான்வர்சேஷன் மாதிரி தான் சார் போச்சு. பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் கண்டிப்பா, அவங்க போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி தான். உங்க ஒப்பீனியன் என்ன, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப ஃபேக்சுவலாலாம் போறது. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணீங்க இன்டர்வியூ. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே ஓகே. வித்தியாசமான ஒரு அனுபவம். நல்ல அனுபவமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்குலாம் இருக்க இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து, சார் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா? இந்த காலத்தில், அந்த காலத்தில் படிச்சிங்க, இப்போ வந்து எல்லாமே செல்லுன்னு வந்துடுச்சு, அதிலெல்லாம் பார்க்குறோம். இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுமா, இருந்துச்சா? ஏன்னா பிகாஸ் நீங்கள் உங்கள் லாங் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அது வந்து இருக்கணும்னா ஏன் இருக்கணும், அதனால் என்ன அட்வான்டேஜ், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி சார். இந்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்க கூடாது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்தித்தாள் வாசிப்பது. இதில் நிறைய பயன்கள் இருக்கு. ஒரு முக்கியமான பயன் என்னன்னா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நான் சிசாட் 9 தடவையும் கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. மேத்தமெட்டிக்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈக்குவலா பிடிக்கும் அது. ஸோ அதுவும் நான் ஈஸியாக சக்சக்னு சால்வ் பண்ணேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செய்தித்தாள் வாசிப்பது தான். நம்ம செய்தித்தாள் ஃபுல்லாக வாசிச்சு, ஓகே இதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பெடுப்போம். இதே தான் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல சிசார்ல டெஸ்ட் பண்றாங்க. ஒரு பகுதியை வாசிச்சு நம்மளால விடை சொல்ல முடியுதா அப்படின்றதான். இப்போ நீங்க தொடர்ந்து இந்த செய்தித்தாள் வாசிக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த சிசாட்ல அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க செய்தித்தாளே வாசிக்காம திடீர்னு ஒரு நாள் எக்ஸாம்ல போய் பெரிய பெரிய பேரா வாசிச்சு உங்களால ஆன்சர் பண்ணணும்னா நேரம் எடுக்கும். தவறா ஆன்சர், அந்த பேனிக்ல நம்ம தவறான ஆன்சர் பண்ற ஒரு வார்த்தை. ஸோ செய்தித்தாள் வாசிக்கிறத ஒரு பழக்கமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிசாட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அங்க அந்த இதுல வர சின்ன சின்ன கடினமான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லயே பல தடவை பார்த்துருவீங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு இங்க யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவுமே வரும். அதுவும் முக்கியமாக அந்த இன்ஸ்டியூட் கம்பைலேஷன்ல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சி. இப்போ வந்து செய்தித்தாள்ல வர முக்கியமான செய்திகளை எடுத்து அப்படியே கேட்டுடுறாங்க. ஸோ நீங்க மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. தினமும் செய்தித்தாள் வாசிக்கும் பொழுது அதுலயே உங்களுக்கு அந்த இது வந்துருது. ஸோ செய்தித்தாள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய ஜேர்னில நான் முன்னாடி பண்ண தவறும் அது. நான் என்ன பண்ணுவேன்னா, சில நாள் செய்தித்தாள் வாசிக்கிறது, ஒரு எக்ஸாம் வந்தா ஒரு மாசத்துக்கு செய்தித்தாள் வாசிக்காம விடுறது, அப்புறம் ஒரு நாள் ஒரு 10 நாள் செய்தித்தாளை மொத்தமா சேர்த்து வச்சு படிக்கிறது. இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தினமும் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ செய்தித்தாளை முழுமையா வாசிச்சு முக்கியமான விஷயங்களை குறிப்பெடுத்துக்கிட்டா அது கண்டிப்பா அப்புறம் அது கண்டிப்பா டெய்லி நோட்ஸ் எடுப்பீங்க. ஆமா. முன்னாடி ஒரு 5 தடவை அந்த ப்ரிலிமினரி அப்போ அந்த தவறுகள் இருந்து அதுக்கப்புறம் நான் செய்தித்தாள் கன்சிஸ்டன்டா வாசிச்சுட்டு இருக்கேன் சார்.
இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்த அப்புறமா எப்படி வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கு? ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்ல இருந்துலாம் எப்படிலாம் உங்களுக்கு சொல்றாங்க? ஏன்னா சில பேர் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கும்போது, "என்னங்க இவன் ஐஏஎஸ் படிக்கிறேன் படிக்கிறேன்னு ரொம்ப வருஷமா" அப்படியே ஒரு 3, 4 வருஷம் ஆனாலே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா சார். ஆமா. அ அது எப்படி நீங்க இப்போ உங்களுக்கு எப்படி ரிசப்ஷன் இருக்கு? உங்களுக்கு எப்படி அந்த மென்டல் பிரஷர் எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? எனக்கு முக்கியமா சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்றது வருது சார். ரொம்ப ரிலீஃப்டா இருக்கு சார். அதாவது ரொம்ப நாளா ஒரு ஒரு 9 வருஷமா ஒரு பாறாங்கல்ல சுமந்துட்டு, அத கடைசியா தரையில வச்சா எப்படி ஒரு சுகம் இருக்குமோ, அந்த மாரி ஒரு ரிலீஃப் எனக்கு இருக்கு சார். அதுதான். அதுவும் மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு ரிலேட்டிவ் சைட்ல இருந்து அந்த ஒரு பிரஷர் இருந்துட்டே இருந்தது சார். ஏன்னா, எப்போ என்னுடைய தாய், தந்தையர் எங்கேயாவது ஒரு விழாவுக்கு போகும்போதோ, இல்ல வெளிய பார்க்கும்போதோ, பையன் என்ன பண்றான்? என்ன வேலை பார்க்குறான்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஆமா. அவங்க 9 வருஷமா படிச்சுட்டு இருக்கான்னே சொல்லிட்டு இருப்பாங்களா? அவங்களே அது ஒரு அவங்களுக்கே ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன எப்ப கேட்டாலும் படிச்சுட்டு இருக்கான்றீங்க, வேலைக்கு போறான் அது இதுன்னு சொல்ல மாட்றீங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது. இப்போ கடைசியா அவங்களுக்கு பதில் சொல்ல என் பையன் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது அவங்க ரிலீஃப் ஆனது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா ரொம்ப இருக்கு. ஏன்னா நம்ம மகிழ்றத விட நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்காக ஆமா. சந்தோஷப்படுறது ரொம்ப இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். தமிழ்ல ஒரு கவிதை உண்டு. கல்யாண்ஜின்னு ஒருத்தர் எழுதின கவிதை. சரி. அவர் வந்து சின்ன கவிதை தான். ஒண்ணும் இல்ல. அ எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இனிமேல் நானும் கேட்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைன்னா யாராவது கேட்கறத பார்த்து ஓடிருவோம். ஒரு சினிமால கூட வருமே, "இன்னைக்கு தம்பி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" கேட்பாரு. அது மாதிரி நீங்க வந்து இப்போ வந்து நம்ம தைரியமா எல்லாமே கண்டிப்பா சொல்லலாம். சார். கண்டிப்பா. பட் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத தாண்டி தான் நம்ம வின் பண்ண வேண்டியிருக்கு கண்டிப்பா இல்லையா? சார். கண்டிப்பா. அது அது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப சஸ்டெயின்டா நீங்க மெயின்டெயின் பண்ணி உங்களுடைய சக்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். நீங்க உங்களுடைய ஹாபீஸ் என்ன? நான் ஒரு டிராஃப்ட்ல போட்டிருந்தீங்களா அத? ஆமா சார் போட்டிருந்தேன் அத சார். பத்தி கேட்டாங்களா கேள்விகள்? ஆமா கேட்டிருந்தாங்க சார். நான் வந்து செஸ் வந்து நான் போட்டிருந்தேன் சார். என்னுடைய ஹாபி. ஏன்னா நான் செஸ் பிளேயர் சின்ன வயசுல இருந்தே செஸ் விளையாடுவேன். ஸோ செஸ் போட்டிருந்தப்போ ஏன் செஸ் பிடிக்கும்? செஸ்ல ஃபேவரட் பீஸ் என்ன? அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நான் வந்து செஸ்ல பான் அந்த சிப்பாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ் அப்படின்லாம் ஏன் அப்படி? சொன்னேன். ஏன்னா செஸ்ல பார்த்தீங்கன்னா குயின் ஜென்ரலி நான் கேட்டிருப்பேன். நான் நிறைய மார்க் இன்டர்வியூ போர்ட்ல கேட்பேன். ம். குயின் சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா ஆமா. எப்படி வேணாலும் போலாம் அப்படின்ட்டு. ஆமா, ஆமா. எனக்கு பான் ஏன் பிடிக்கும்னு சொன்னேன்னா, அந்த ஒரு பீஸ் தான் இன்னொரு பீஸா மாறுற அந்த ஒரு சக்தி இருக்கு. ஒரு ராணியால ராஜாவாக முடியாது. குதிரையால யானையாக முடியாது. ஆனா ஒரு சிப்பாய் வந்து இந்த போர்டோடைய அந்த முடிவுக்கு போனா, அதனால என்ன ஒரு பீஸா வேணா மாற முடியும். ஸோ அந்த ஒரு டைனமிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற மாரி சொன்னா, அவங்களும் ரொம்ப இம்ப்ரெசிவா சொல்றீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ செஸ் எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஹாபிஸ். அது ஒண்ணு தானா? செஸ் மட்டும் தானா? அது அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வலிமை எப்பவுமே வச்சுக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்க போறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய உடல்நிலைய வந்து கவனிக்காம விட்டுருவாங்க. ஏன்னா சில நேரம் நம்ம கேஸ் 4 வருஷம், 5 வருடம் கூட ஆகலாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது உடல்நிலையை நம்ம சரியா பார்க்கல அப்படின்னா, அது பாதிப்பு உண்டாகும். என்னுடைய நெறைய நண்பர்கள் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் வந்துடுச்சு. நெறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. கண்டிப்பா இது பண்றனால. அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா, பேட்மிட்டன், ரன்னிங், மராத்தான் பார்ட்டிசிபேட் பண்றது. அந்த மாரி ஹாபீஸும் அப்பப்போ வச்சுப்பேன் சார். ஓகே, ஓகே. ஸோ எல்லாமே ஒரு உங்களுக்கு உங்க இன்டர்வியூ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இருந்திருக்கு. கண்டிப்பா சார். எல்லாமே உங்களுடைய இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆமா, ஆமா சார். இந்த நெகட்டிவ் எமோஷன், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க ஹாபி கேட்டிருக்காங்க. ஆமா எல்லாமே சார். வந்து அல்டிமேட்டா வந்துட்டீங்க. கண்டிப்பா. ரொம்ப அற்புதமா உங்களுடைய பயணத்த வந்து வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. ஆமா சார். கண்டிப்பா. அதுக்கு வந்து உங்களுக்கு அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தின் கண்டிப்பா. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். நல்லபடியா வந்து உங்களுடைய சர்வீஸ வந்து மக்களுக்கு ஆற்றணும் கண்டிப்பா. அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சார். இந்த பிஸியான ஷெட்யூல்ல நீங்க இப்போ ஐயா. இருக்கும் பொழுது அதான் வந்து நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ உங்களுடைய கருத்துக்கள் வந்து உங்களுடைய அடுத்த வரக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு பயன்பட வேணுங்க பகிர்ந்ததுக்காக கண்டிப்பா சார். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா நன்றி, சார். வணக்கம். நன்றி சார்.